சொற்பூங்கா. தமிழர் யாரும் கற்க முடியாது எனச் சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை. ஏனெனில் தமிழ்மொழி எவ்வாறாக உள்ளது? செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்டத் தமிழாகவும் உள்ளது. தமிழில் சொல் என்பதற்கு என்ன பொருள்? நெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யார் கூற்று? தொல்காப்பியம். மொழி என்பதற்கு டேஸ் என்பது ஒரு பொருள் சொல். மொழியை எவ்வாறு பிரிப்பர்? 3 வகை. ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்றவர் தொல்காப்பியர். ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை 42. 42 ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு என்றவர் நன்னூலார். ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 40. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 2. நோ 2. காட்டு பசுக்கு என்ன பெயர்? ஆமா. விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி மா. ஈக எனும் சொல்லை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஈ. கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்த எழுத்துக்கள் ஆன் ஆ, மான் மா, கோன் கோ, தேன் தே, பேய் பே. ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. உயிரெழுத்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. மகர வரிசை மா, மீ, மூ, மே, மை, மோ. தகர வரிசை தா, தி, து, தே, தை. பகர வரிசை பா, பி, பா, பு, பே, பை, போ. நகர வரிசை நா, நீ, நே, நை, நோ. ககர வரிசை கா, கு, கை, கோ. சகர வரிசை சா, சி, சே, சோ. வகர வரிசை வா, வி, வை, வௌ. யகர வரிசை யா. குறில் எழுத்து நோ, து. அம்பை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஏ. ஏய் என்பதன் பொருள் என்னோடு கூடு பொருந்து சேர். அம்பு விரைந்து செல்வது போலச் சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன். அம்பை விடும் கலையை எவ்வாறு அழைத்தனர்? ஏகலை. அம்பு விடுவதில் வல்லவன் என்று அழைக்கப்பட்டான் ஏகலைவன். முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்ன? எயினிப்பன்றி. அம்பை எய்பவர் எயினியர். அம்பை எய்தும் மகளிர் ஏனியர். அம்பை எய்பவர் எயினர். அம்பை எய்தும் மகளிர் எயினியர். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் ரா. இளங்குமரனார். இளங்குமரனார் என்ன பணி செய்தார்? பள்ளி ஆசிரியர். இளங்குமரனார் அவர்கள் பன்முகத்திறன் நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர். இளங்குமரனார் எழுதிய நூல்கள் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இளங்குமரனார் அவர்கள் எந்த நூலை தொகுத்துள்ளார்? தேவநேயம். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனார் நூலகமும் அமைத்தவர் யார்? இளங்குமரனார். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்ற நூலை இயற்றியவர் இளங்குமரனார். சொற்பூங்கா என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பகுதி இளங்குமரனார் எழுதிய எந்த நூலில் இருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது? தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள்.